நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரை நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க ஆட்சியில் அவங்க அமைச்சரே அதை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. இது எங்கே கொண்டு போய் விட போகுது? இப்போ ஆர்எஸ்எஸோடைய அதே ஐடியாலஜியில் காங்கிரஸோடைய அமைச்சர் பேசிட்டு இருக்காரு. இல்லை, காங்கிரஸ் ஒரு ஒயிட் ஆர்எஸ்எஸ் தான். ஓ, சாஃப்ட் ஆர்எஸ்எஸ் கலர் வேற, அது காவி இது வெள்ளை. ஆமாம், கடை ஒன்று தான். இப்போ டாஸ்மாக் கடை தான், பச்சை பெயிண்ட்டுகள் சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். இப்போ இந்த நாட்டை நாசக்காடாக்குனதில் முதல் இது காங்கிரஸ். இடைப்பட்ட காலத்தில் இந்திரா காந்தி பீரியடுக்கு பிறகு நல்லா தான் இருக்கு. ஆனால் நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு விடுதலையே கிடையாது, நீங்கள் வேட்டி சட்டையே போட்டிருக்க மாட்டீங்கன்னு காங்கிரஸ் தரப்பில் பேசுகிறாங்க. அந்த காங்கிரஸ் தான் காந்தி கலைச்சி விட்டு போயிட்டாரு. இது இந்திரா காங்கிரஸ் தானே. இந்திரா காங்கிரஸ் தான் அது. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, இந்த நாசகார செயல்கள்லாம் ஆரம்பித்தது காங்கிரஸ். அதை கடைசி ஓவரில் சிக்ஸராக அடித்து முடிக்கிறது யாருன்னா பிஜேபி. புரியுது. ஸோ அதனால் காங்கிரஸ் அமைச்சர்களுக்கும் தாவேக அமைச்சர்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவர்களுக்கு கொஞ்சம் அரசியல் தெரியும். எம்எல்ஏ எம்பினா யாருன்னு தெரியும், காங்கிரஸ்காரங்களுக்கு யார் இருக்காங்க, மத்தியில் யார் இருக்காங்கன்னு தெரியும். இவர்களுக்கு அது தெரியாது. மோடி அமித்ஷாவை தவிர எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 10 பேரை தெரியும், அவ்வளோதான். அதே மாதிரி லோக்கல் அரசியல் வரலாறுகள் அது இது கொஞ்சம் தெரியும். இதை தவிர ஐடியாலஜிலலாம் பெரிய மாற்றம்லாம் இருக்காது பிஜேபிக்கும் காங்கிரஸும். எனக்கு என்னவோ இவங்க நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நேஷனல் லெவல் இஷ்யூவா காங்கிரஸ் நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் பண்ணி 5 வருட போராட்டத்தில் சட்டப்பேரவையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வழக்குக்கு போய் அதை போய் அந்த கவர்னரை ஓட விரட்டின ஒரு ஆட்சியை தோக்கடிச்சிட்டு அவங்ககிட்ட போய் மனு கொடுத்து அவன் வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன்னு ஏற்று விட்டு ஆயாட்ட பெர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்கு. ஐயா, இன்னைக்கு நான் வேணா கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கிறவா, கருவாடு கத்திரிக்காய் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட அவன் வீட்டில் பைத்தியக்காரப்பையில அவன் வீட்டில் போய் ஏன்டா கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறேன்னு சொல்லி தானே கேட்பாங்க. ஆமாம் ஆமாம். உன் வீடு, உன் சட்டி, உன் அடுப்பு, அதில் அவன் அவன்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் போய் கேட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் விஜய் கேட்குறது. தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்ந்து பாடுறதுக்கு ஒரு இந்திய ஆள்கிட்ட போய் அதாவது அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக கூட இருக்கட்டும், நம்ம வீட்டில் பண்ணுறது நம்ம மொழியில் பேசுகிறதுக்கு இன்னொருத்தட்ட போய் பெர்மிஷன் கேட்டால் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கைக்கூலியா நீ இங்கே இருப்பீங்க அப்படின்றது தானே ஒரு இதாக இருக்குது. இதுக்காக தானே போராடி அந்த கவர்னரை ஓட விட்டு இப்படி தாண்டா போடுவேன், இப்படிதான் போடுவோம், ஏன் அந்த தைரியம் தாவேக்காக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் கவர்னரை சொல்ல விஷயத்த தாண்டா பண்ணுவோம், நீ இருந்தாரா போடா போடான்ற மாதிரி தான் பண்ணாங்க. கவர்னருக்கே அதான் நிலைமை ஆச்சு. அவர் என்ன சொன்னாரு, பழைய கவர்னர், போட முடியாது, போங்க தேசிய கீதம் போடணும்னு சொல்லி போட முடியாது. அந்த ஆட்சியை காலி பண்ணிட்டு கொண்டு போய் பேப்பர்ல எழுதி கொண்டு போய் அவங்ககிட்ட போய் பெர்மிஷன் வாங்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. யார் இந்த ஒரு 1000 கோடி ஒரு 1.5 கோடி பேர் போட்ட ஓட்டு இந்த மாதிரி நம்ம கொண்டு போய் தன்மானத்தை இழக்க வச்சு கொண்டு போய் நிற்க வச்சிருக்கு. இன்னும் நிறைய நடக்கும், அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்ப்போம். இல்லை, அந்த நிறைய நடக்கிறதுல இன்னொரு விஷயமும் இப்போ வந்திருக்கு. பதவி ஏற்பில் போடும் போதே நிறுத்துறேன், நான் பதவியே ஏற்கலன்னு இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்கும், மாசா இருந்திருக்கும். நடக்கலையே. ஏடிஎம்கே காரன் டிஎம்கே காரன் கூட விஜய் பெரிய ஆதரவு வந்திருக்கு. ஒரு தலைவன் வந்ததே இல்லடா, நான் பதவி ஏற்கலைங்க தமிழ் தாய் வாழ்த்து போடுனா நீ என்ன எதை போட்டுக்கிட்டு இருக்க, தூக்கியா முதல்ல பதவி ஏற்பில் தள்ளி வையா. இல்லை, நான் பதவி ஏற்கலைன்னாலும் பரவாயில்லையா, முதலமைச்சர் நான் ஆகலை, நீ என்ன இங்கே இதை போடுறதுன்னா ஓடி இருப்பாங்க தெரிச்சு. துண்டை காணாம துணியை காணான்னு ஓடி டெல்லி வரைக்கும் ஆடி போயிருப்பான். ஆமா, அதை விட்டு போய் பேப்பர் எழுதி கொண்டு போய் சீனி சக்கரை சித்தப்பு இதை போட்டு நக்கப்புன்ற கதையில பேப்பர்ல எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேவலம் இல்லை இதெல்லாம். கண்டிப்பா இல்லை, அதாவது ஆளுநர் ஃபங்க்ஷனை நாங்கள் பண்ணிட்டோம், ஆனால் தமிழ்நாடு அரசோடைய எல்லா ஃபங்க்ஷன்லையும் இனிமேல் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்ட்டாங்க. தமிழ்நாடு அரசு சார்பான நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதுக்கு நீங்கள் எதுக்கு பிரதமர் கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் கேட்குறேன். அதைத்தான் சொல்கிறேன், அதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கீங்க நீங்கள். ஓட்டு போட்டவங்களுக்கு இந்த கேள்வி போட்டீங்கன்னா இன்னும் கேவலமாலாம் நடக்கும். இன்னும் கேவலமாக இருந்தால் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இவர் நிர்மலா சீதாராமன் நேற்று சந்திச்சாரு. நான் அப்பயே சந்திச்சேன், எதுக்கு இவங்க நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாருன்னா அங்கேயும் போய் ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொஞ்சம் பார்த்து கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோடைய கல்வி தரத்தை உயர்த்தணும், நம்ம இந்தியாவிலேயே கல்வியில் நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம், நான் தமிழ்நாட்டோடைய கல்வி தரத்தை உயர்த்தணும்னு அங்கே ரெக்வெஸ்ட் வைக்கிறாருன்னா அப்போ என்ன எதிர்பார்க்குறாரு? இல்லை, அவங்க முதலாளி பார்த்து செய்யுங்கன்றது தான். முதலாளியே அவங்க தான், அவங்கள மீறி இவங்க எதுவுமே பண்ண முடியாது. அதனால அவங்க காலடியில் தான் கிடக்கணும்.
இல்லை ஒருவேளை நீங்கள் நிதியை கொடுக்க நீங்கள் அதை ஏதோ சொன்னீங்களே இந்த பிஎம் ஸ்டேட்டு புது கல்விக் கொள்கை அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் கொடுக்குற நிதியை கொடுங்கன்றத மறைமுகமாக எப்படி சொல்கிறாரோ அதுதான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க முதலாளி, காசை மட்டும் கொடுங்க, கல்லா கட்டணும் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் டீலிங் பேசிட்டு வந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது அமைச்சர்கள் பண்ணுற அட்ராசிட்டி தாவேகால தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நேற்று கிளாம்பாக்கத்தில் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பேருந்து சரியாக வரமாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இவர் அமைச்சர் வந்து கிளாம்பாக்கத்துக்கு போயிருக்காரு. அங்கே மக்கள் வந்து அதிரடியாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணால் வரல, ரொம்ப நேரமாக நிற்கிறோம், பஸ்ஸு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கிட்ட வாக்குவாதத்தில் கேட்குறாரு. நான் வந்து இத்தனை மணிக்கு புக் பண்ணேன், இது வரைக்கும் வண்டி வரல, இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, சம்மந்தம் இல்லாமல் இந்த வடிவேல் சொல்லுவார்ல, கையை பிடிச்சி இழுத்தியா, என்னத்தை கையை பிடிச்சி இழுத்தியான்ற மாதிரி மறுப திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி, நீ சாப்பிட்டு வந்து பேசுகிற, நான் சாப்பிடாம பேசுகிறேன் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நேரியாக நான் ஒரு 4 இட்லி கட்டி சட்னி வாங்கி தரேன், அப்புறம் பேசலாம், எனக்கு பஸ் எப்போ வரும்னு சொல்லி இப்போ அங்கே வண்டி கடையில் 4 இட்லி வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம்னா அடுத்த அவங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த மாதிரி டீல் பண்ணுறது தெரியல. இல்லை அவங்க அமைச்சர்னா அவங்க அமைச்சர்னு அவர்கள் நம்புறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ளே போய் அவங்க குருவி தலையில் பணங்காய வைக்கிற பதில் குருவி தலையில் வந்து பலாக்காய வச்சிங்கன்னு வைங்க, செத்து பூசணிக்காய வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. குருவி செத்துரும்ல, அந்த மாதிரி தான் வச்சு விட்ருக்காங்க. குருவி பாவம் என்ன பண்ணும்? குருவி பாவம்னா அப்போ நம்ம பாவம் இல்லையா? பஸ் இல்லை, அதுக்காக குருவி தலையில் போய் நீங்கள் இதை வச்சுட்டு பாவம் ஒன்னீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதே மக்கள் தான் வந்து அன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு பஸ் விடலை, திமுக சதி அப்படின்னு பேசினாங்க. இன்னைக்கு இதே தாவேகா ஆட்சியில் பஸ்ஸு இல்லை, ஏன் வந்து கேள்வி அவங்கள, ஆனால் அமைச்சரை தான் கேள்வி கேட்குறாங்க. இந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க. உங்கள் ஆட்சியில் வந்து அமைச்சர்லாம் வந்து பேசினாங்களா இந்த மாதிரி, எங்கள் ஆட்சியில் அமைச்சர் பாருங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்வி கேட்ட நபர் வந்து நீ வந்து ஏதோ சாப்பிட்ருக்கன்னு அமைச்சர் சொல்கிறாரு, என்ன சாப்பிட்ருப்பான்? இப்போ ஏதோ மது ஏதோ எடுத்துகிட்டு வந்து இவன் வந்து பிரச்சனை பண்ணுறப்போ கேள்வி கேட்டால் அந்த கேள்வி கேட்ட நபரே குற்றவாளி ஆக்குற இந்த முரட்டு முட்டு இருக்குல்ல, இதை நம்ம எப்படி என்ன ஓவர் கம் பண்ணுறது, இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதெல்லாம் யாருக்கும் புரிய வைக்கவே முடியாது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த ஆட்சி போதோ இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகும். அனுபவம் தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்றீங்களா? அவ்வளோதான். சரி, என்ன சார் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுட்டே போகணும். ஆமாம், ஓட்டு போட்டு ஜெயிச்சுன்னா அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். அடுத்த ஆட்சி மாறுற வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்கு. ஆட்சி மாற்றம் சொன்னோட தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ காங்கிரஸ் அங்கே வந்து சித்தராமையா இப்போ 2.5 வருஷம் இவங்க 2.5 வருஷம் அவங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய டெப்யூட்டி சிஎம் வந்து இப்போது சிஎம் ஆக போகிறார். அவர் ஏற்கனவே விஜய் வந்து விமர்சனம் பண்ணார், ஒன்றுமே தெரியாது, அது ஒரு வேஸ்ட் பீஸு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். 2வது அவர் மேகதாது அணையை நாங்கள் கட்டுவோம், எங்கள் தயவில் தான் நீங்கள் எங்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ அவர் அங்கே சிஎம் ஆனோடனே அதை நடைமுறைப்படுத்த போகிறாரு. நடைமுறைப்படுத்த இவங்க என்ன அதை சமாளிப்பாங்க? எப்படி சமாளிப்பாங்க? அவங்க பாட்டு கட்டிட்டு போவாங்க, காங்கிரஸ் ஜிந்தாபாத்னு போக வேண்டியது. கூட்டணியில இருக்காங்கல்ல இந்த இவர் யாருன்னா நம்ம விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர், அப்புறம் அக்கா இவங்க இருக்காங்க ஜோதிமணி, இவங்கெல்லாம் போய் விழுந்து படுத்து அந்த இது தோன்றாங்கல்ல குழி இங்கே மேகதாதுல காங்கிரஸ்காரன் குறுக்க போய் படுத்துருவாங்க, தடுத்து நிறுத்துவாங்க. பார்க்க தான் புரியும். ஓஹோ, அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரியும். அப்பயும் விஜய் செய்ய மாட்டார் எதுவும். விஜய் ஏன் செய்யறாரு? அவங்க கூட்டணி தானே. இல்ல இவர் முதலமைச்சர் உத்தரவு விட்டு அவங்க போவாங்க. ஓஹோ, நீங்க போய் குறுக்க படுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு. பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் போய் அந்த வாய்க்காலுக்குள்ள விழுந்து புரண்டு சேத்துல புரண்டு. நீங்க தானே சொன்னீங்க இவர் வந்து ஆட்சி மாற்றம் பயங்கரமா இருக்கும்னு, அப்ப நீங்களே போய் குறுக்க படுங்க. பார்க்க தான் புரியும். ஆனா இவர் தானே சொன்னாரு எனக்கு அணையெல்லாம் போய் ரிப்பேர் பண்ற அளவுக்கு இது தெரியும், அடி ஆழம் போய் பாக்குற வரையும் தெரியும். விஜய் தானே சொன்னாரு அவருடைய இதுல. ஆமா, அதுதான் போய் அவரு கடைசியா போவார் அடியாளம் வரைக்கும். அதோட அப்படியே அணைய மூடிடுவாங்க. அணையை கட்டி மூடின பிறகு போவாருன்றீங்களா? அதுக்கப்புறம் போட ஆழம் பார்ப்பாரு, எவ்வளவு ஆழத்துல கட்டியிருக்காரு. ஓ, அவங்க எவ்வளவு ஆழத்துல கட்டியிருக்காங்கன்னு போய் செக் பண்ணுவாரு. அப்புறம் அவர் எதுக்கு சார் தமிழ்நாட்டுக்கு முதல்வரா இருக்கிறது? அங்கே தான் செக் பண்ணுவார், அங்கே போய் செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு அங்கேயா இருக்க முடியும், ஆழத்திலேவா இருக்க முடியும்? ஆழத்தை மட்டும் செக் பண்ணிட்டு வருவார். அதுக்கு தான் அவர் தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா வந்திருக்காரு. இப்போ இன்னொரு சர்ச்சையான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ பக்ரீத் பண்டிகை வந்திருக்கு. இந்த சமயத்தில் நீதிபதி ஜிஆ சுவாமிநாதன் அவர்கள் என்ன ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் இடத்துல நீங்கள் இனிமேல் வந்து மாடு ஆடு இதெல்லாம் வந்து பலி கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன இந்த நடுரோட்லேயே வச்சு ஆட்ட மாட்டையும் வெட்டிட்டு இருந்தோம், இது எதுக்கு இந்த சமயத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு? இல்லை, அது பக்ரீத் வருது, கண்ட இடத்துல போட்டு வெட்டாதீங்கன்றக்கா சொல்லி.
இல்லை இதுவரையும் யாரும் கண்ட இடத்துல போட்டு வெட்டினது இல்லையா? நடு ரோட்லயே போட்டு அதுதான் வெட்டிட்டு சொல்றது தான். அது இந்த நேரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் அது வந்து அவருடைய உயர்நீதிமன்றத்தை தீர்ப்பை வந்து நம்ம நேரடியாக விமர்சிக்க முடியாது. ஓ ம் அதனால் அவர் அது அந்த ஒரு இதில் அவர் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ம் பப்ளிக்கில் வெட்டாமல் ஓரத்தில் வச்சு விட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்றீங்களா? இல்லை ஏன்னா எனக்கு என்ன பயம் அப்படின்னா, நார்த்தில் தான் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏற்கனவே. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இத்தனை கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் அது வரும், இன்னும் கொஞ்சம் நாள் வரும். அடுத்து அதுதான் இது வந்து ட்ரைலர் மெயின் பிக்சர் அதுதான் வரும் அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறத வர வேலை வழியே இல்லையா? ஆப்ஷனே இல்லையா? ஒரே ஆப்ஷன் தானா? இவர் எதிர்ப்பாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்களே, அவங்களாம் என்ன செய்வாங்க? எங்கே போய் கிழிச்சாரு? அதெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்களா? ஓட்டு மட்டும் தான் போடுறதுக்கு இன்ஃப்ளூயன்சர், வேறு எதுக்குமே இன்ஃப்ளூயன்சர் வர மாட்டாங்க. இன்ஃப்ளூயன்சரை நம்பி நம்ம ஓட்டு போட்டால் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்ற அப்படி போயிட்டு இருக்கோம். அடுத்த ஆட்சி மாறுற வரைக்கும் அப்படிதான் போகும். விஜய் அண்ணா அவர்களுடைய முகத்துக்கு தான் வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க தான். இன்னைக்கு வந்து வீடுகள், அதாவது பட்டா இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய வீடுகள், இத்தனை வருஷமா அவங்க இருந்தாங்க, அந்த வீடுகள்லாம் இடிச்சு தரமாட்டமாயிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி வந்து கதறாங்க, உங்களுக்காக தானே விஜய் அண்ணா, உங்க மூச்சுக்காக தான் ஓட்டு போட்டோம். பட்டாவோட வீடு இடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாரா? இல்ல வந்து எங்களை காப்பாத்துங்கண்ணா, விஜய் அண்ணா நீங்க சொன்னா கேட்பாங்கண்ணா, விஜய் அண்ணா படம் பார்த்துட்டு வந்து பைத்தியம் நேரம் வந்துருக்குங்க. இதில் படத்தில் வந்து காப்பாற்றினார் இது இல்லைன்னு. ரியல் லைஃப் வேறு அப்படின்றத இனிமேல் தான் புரிஞ்சு தெருவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது வேற இது வேறன்னு நான் சொன்னால் புரியாது சில பேருக்கு. பட்டா தான் புரியும். அது பட்டு புரிஞ்சுக்குவாங்க. அதில் அந்த அம்மா ஒரு ஆளாக இருக்கும். ஸோ அப்போ வீடு இடிக்கப்பட்டு தெருவுக்கு போனதுக்கப்புறம் தான் அப்போ அஜித் அண்ணாவுக்கு மட்டும் இல்லை, விஜய் அண்ணாவுக்கு ஃபோன் போட்டாலும் ஓட்டு போட்டாலும் இதுதான் நமக்கு நிலமைன்றது. அப்போ உங்களுக்காக வந்து நின்றவங்கள நீங்கள் கழட்டி விட்டுங்கன்னா, அதுக்காக நீங்கள் வந்து கஞ்சா விற்கிறேன் ஒருத்தர் நான் ஓட்டு போட்டேன் நான் என்னன்னா அப்படி வந்து போலீஸ் பிடிக்குதுன்னா பிடிக்க முடியுமா? இல்லை அதான் டிவிகேல வளர்த்துருக்காங்களே, எதாக இருந்தாலும் அப்படி பண்ண தான் சொல்லுங்க. இல்லை கஞ்சா வளர்த்துருக்காங்களே டிவிகேவுடைய ஆதரவாளர், அவங்க கட்சி அது யார் கஞ்சா செடி இப்போ எதை போட்டாலும் முளைக்குமா? டிவிகே மட்டும் கிடையாது. இல்லை அவங்க ஒழிக்கிறேன்னு வந்தாங்க. அதை தான் ஒழிக்கிறது, அப்படிதான் வளர்த்து ஒழிக்கிறது. வளர்த்துட்டு அப்புறம் வளர்த்து அதை வெட்டினா அழிக்கிறது தானே. ஓஹோ, இல்லாத ஒன்றை உருவாக்கி அப்படி அழிக்கிறது, அதை அழிச்சிடும். இது ரொம்ப புதுசாக இருக்குது சார். ஸோ இன்னும் இந்த மாதிரியான புது புது முறையில் எப்படி ஊழலை கஞ்சாவை இதெல்லாம் ஒழிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒன்று நிதர்சனம், இந்த அம்மா சொல்லிச்சு பார்த்தீங்களா, விஜய் அண்ணா வருவார் அவர் வர மாட்டார் அப்படின்றது இது ஒன்றே பெரிய உதாரணமாக இருக்குது. இன்னும் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் விஜய் அழைக்கப்படுறாரு, எங்கெல்லாம் போகலன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நேரத்துக்கு பார்த்துக்கு ரொம்ப நன்றி சார்.